லெந்து நாட்கள், அதாவது தவ காலம் என்று அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லெந்து நாட்கள், தவ காலம் என்பது இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூர்ந்து ஈஸ்டர் பண்டிகைக்கு முன் கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படும் 40 நாட்கள் நோன்பு மற்றும் ஜெப காலமாக ஆகும். இது சாம்பல் புதன் அன்று தொடங்கி ஞாயிறை தவிர்த்து பெரிய வெள்ளி வரை நீடிக்கும். இது மனம் திரும்புதல், தியாகம் மற்றும் ஆன்மீக தயாரிப்பை குறிக்கிறது. அதாவது இந்த லெந்து காலம் என்பது சில பேர் துக்க பண்டிகை, துக்க காலம் என்று சொல்லி அனுசரிப்பார்கள். அதாவது வனாந்திரத்துல இயேசு 40 நாள் உபவாசமா இருந்த இதையும் வைத்து நினைவு கூறுவதை, அந்த உபவாச நாட்களை நினைவு கூர்ந்து நாமளும் அப்படி உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைவு கூர்ந்து செயல்படக்கூடிய காரியம்தான் அந்த லெந்து நாட்கள். வரலாறு மற்றும் முக்கிய அம்சங்கள். லெந்து காலம் ஆரம்ப கிறிஸ்தவ காலத்தில் இருந்தே கிபி 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு நடைமுறையில் இருந்தாலும் அதன் கால அளவு மாறுபட்டு இருக்கிறது. 40 நாட்களின் முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் வனாந்தர உபவாசத்தை அடிப்படையாக கொண்டு கிபி 325 நைசியா சங்கத்தில் இது 40 நாட்களாக நிலைநிறுத்தப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் இருந்த அதை அடிப்படையாக கொண்டு கிபி 325 வருடத்துல நைசியா சங்கத்தில் இது 40 நாட்களாக 40 நாள் நாம் இந்த லெந்து காலம், இந்த துக்க காலம், இந்த துக்க நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். கால அளவு சாம்பல் புதனில் தொடங்கி ஈஸ்டருக்கு முந்தைய நாள் வரை மொத்தம் 46 நாட்கள் உள்ளன. இதில் 6 ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து 40 நாட்கள் உபவாச நாட்களாக கணக்கிடப்படுகின்றன. அதாவது ஞாயிற்றுக்கிழமை உபவாசமும் இது கிடையாது, அதை தவிர்த்து 46 நாள்ல 6 ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து அந்த சாம்பல் புதன், அதாவது இந்த நாளிலிருந்து ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் வரைக்கும் இது உபவாச நாளாக, துக்க நாளாக, லெந்து நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. நோக்கம், இந்த காலத்தில் விசுவாசிகள் நோன்பு இருத்தல், சிறப்பு ஜபம், தான தர்மங்கள் மற்றும் தியானங்களில் ஈடுபட்டு தங்களை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துகின்றன. அதாவது இந்த லெந்தின் நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருக்கிறது என்றால் உபவாசத்தோடு இருப்பாங்க. சிறப்பு ஜபம் ஆலயங்களை வைப்பார்கள். தான தர்மங்கள் இந்த 40 நாள்ல அவங்களுக்கு உள்ளதுல இருந்து எடுத்து தானம், தர்மம், உதவிகள் செய்யக்கூடியது அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றும் தியானங்களில் ஈடுபட்டு தங்களை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்தி, அதாவது தியானிப்பாங்க. எதை குறித்தெல்லாம் தியானிப்பாங்க என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து, அவர் சிலுவையில எப்படி பாடுபட்டார், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், உபவாச நாள் அவர் எப்படி எல்லாம் உபவாசத்துல இருந்தார், எல்லாவற்றையும் தியானித்து ஆன்மீகத்துல ஆண்டவருக்குள்ள நெருக்கம் காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். லெந்து காலம் என்பது கிறிஸ்துவ நாட்காட்டில் ஒரு முக்கியமான தவம் மற்றும் தயாரிப்பு காலமாகும். அதாவது கிறிஸ்தவ நாட்காட்டில, கிறிஸ்தவ இதுல காலங்கள்ல ஒரு முக்கியமான தவ காலம் தான் இந்த லெந்து. இதுல ஆண்டவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய 40 நாள் உபவாச காரியங்களை குறித்தும் அதிகமாக தியானித்து, அந்த பாடுகள்ல நாம் எப்படி ஆண்டவருக்காக நமக்காக பட்டார்ல பாடு, அந்த பாடுகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் பட்ட பாடுகளுக்காக நாம் அவருக்காக ஜீவிக்கணும் என்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கக்கூடிய காலம்தான் இந்த லெந்து காலம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை இந்த காலத்துல உபவாசத்தோடும் வேத வாசிப்பிலும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் வாசிக்கிறவர்களாக, உபவாசம் இருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை வேதத்தை தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதில் இருக்கிறபடியே கை கொள்ள வேண்டும். அதாவது தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவுறது, உங்களை தேவன் ஆசீர்வதித்தார்ல அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பிறருக்கு கொடுக்கிறது, இது எல்லாவற்றையும் அனுசரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் செய்கிறோம் என்று சொல்லி இந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். இன்னொன்று, ஆவிக்குரிய காரியத்துல நாம் தியானித்து அதற்குள்ள வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.